ஹலோ நண்பர்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடாஸ் வியூ. நீங்க எல்லாம் நலமா இருக்கீங்க நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நேற்றவழி நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கோம். இது வந்து கோவாவில் இருக்கு. இங்க வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க தன்ஷ்கர் ஆர்கானிக் ஃபார்ம் ஸ்பைஸ் ஃபார்ம்ன்ற இடத்துல இருந்து தங்கிட்டு அங்கிருந்து இங்க வந்தோம். அவங்களே சஃபாரி எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க அஃபோர்டபுள் பிரைஸ்ல. 3 டைம்ஸ் ஃபுட்டும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஒன் டே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோவை நம்ம தனியாக ஒரு காணொலியாக மேக் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிறித்துவ சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்களுக்கு என்னுடைய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நீங்க இந்த ஆண்டுல நினைக்கக்கூடிய அதுக்கு 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய ஆண்டுகள்ல நினைத்த காரியங்கள் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் தினத்தை சேஃப் அண்ட் செக்யூரா கொண்டாடுங்க. மீண்டும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மெரி கிறிஸ்மஸ் டு ஆல். நம்ம தங்கியிருந்த ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து இங்க வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ட்ராவதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கணும். இதுக்குள்ளதான் இந்த நீர்வீழ்ச்சி இருக்கு. டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 1300 ரூபாய் ஆச்சு. ஸோ நாங்க 8 பேர் டிராவல் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்தோம். இது வந்து ஃபாரஸ்ட் ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல. ஸோ ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ்க்குள்ள நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு அந்த மலை உச்சியில நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த ஃபாரஸ்ட்ல போக சொல்ல வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள் ஏதாச்சும் இருந்தா நம்ம பார்க்கலாம். பட் நாங்க போக சொல்ல எதுவுமே இல்ல. ஃபாரஸ்டுக்குள்ள என்ட்ராகி நம்ம போக சொல்ல இயற்கையான காற்றுகள் வந்து நம்ம மேல தென்றல் மாதிரி வீசுது. அதை தாண்டி நம்ம மலைப்பகுதி, இது வந்து மலைப்பகுதின்றதுனால சுத்தி சுத்தி ஏற சொல்ல ஒரு ரம்மியமான காட்சி வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கே பிரமிப்பை ஏற்படுத்துது. இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம பயணிக்க சொல்ல பாத்தீங்கன்னா இந்த மலைப்பகுதியில அரிய வகை தாவரங்களை நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது. நான் பள்ளி காலங்கள்ல படிச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு. அதுல வந்த ஒரு சில தாவரங்களை இந்த வனப்பகுதியில என்னால பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் நேரடியா பார்க்கறதுக்கே எனக்கு பிரமிப்பாவும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துச்சு. அதனைத் தொடர்ந்து நம்ம பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தோம். ஒரு வழியா நம்ம வாகனத்தை பார்க் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இங்க இருந்து நம்ம ட்ரெக்கிங் மூலியமா நீர்வீழ்ச்சியை போய் சென்றடைய போறோம். அதாவது இந்த ஆர்கானிக் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா சஃபாரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சஃபாரி ஜேர்னி, அதுக்கப்புறம் ட்ரெக்கிங், அதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சியை நம்ம பார்க்கறது, அங்க போயிட்டு விசிட் பண்றது எல்லாமே இன்க்ளூடா இருந்தது. சிறப்பான விஷயமா இருந்துச்சு. நீங்க வந்தீங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இந்த நீர்வீழ்ச்சிக்கு நீங்க வர சொல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங், அதாவது 8 மணிக்கு, அதாவது 9 மணிக்கு மேல நீங்க வந்தீங்கன்னா ஃப்ரீயா தான் இருக்கு. நீங்க வந்து நிச்சயம் விசிட் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ட்ரெக்கிங் உடனே நீங்க ரொம்ப தூரம் நடக்கணும், மலை ஏறணுன்ற மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க. இது வந்து இந்த நம்ம வாகனத்தை பார்க் பண்ற இடத்துல இருந்து அருகிலேயே தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ நீங்க நடந்து கூட இந்த பகுதியை விசிட் பண்ணலாம். வர வழியிலே வந்து பாத்தீங்கன்னா மலைகள் வந்து சூழ்ந்து ஒரு மாதிரி பிரம்மாண்டமா அரிய வகை பூக்கள்லாம் நம்மளால இங்க பார்க்க முடிஞ்சுது. அத ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து நம்ம இங்கிருந்து கிளம்பணும். நீர்வீழ்ச்சியை நோக்கிய நம்ம பயணம் வந்து தொடர்ந்துக்கினே இருந்துச்சு.
ஒரு வழியா நம் நீர்வீழ்ச்சியின் அருகில வந்துட்டோம். இங்க வந்து ஆல்கஹால் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பலகை ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பலகையும் இருந்துச்சு. அத பார்த்துட்டு அந்த நீர்வீழ்ச்சியினுடைய குறிப்புகளையும் நம்ம இங்க வந்து பார்க்க முடிஞ்சது. பார்த்துட்டு அருகிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வர பயணிகளுக்காக அதாவது டூரிஸ்ட் பெர்சன்ஸ்க்காக டாய்லெட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப கூடுதல் சிறப்பா நான் கருதுறேன். இப்போ வந்து நம்ம நீர்வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 142 மீட்டர் ஆழத்தை, அதாவது மலைப்பகுதியிலிருந்து ஆழத்துல கீழே இருக்கு. ஸோ நம்ம வந்து வந்த பகுதியிலிருந்து இறங்கி வந்து நம்ம உள்ள போனோம். அதுக்காக நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்க சொல்ல வந்து பார்த்து இறங்குங்க, ஏன்னா இங்கே ரொம்ப பள்ளமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய ஃபாரினர்ஸும் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பிளேஸ் தான், கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் தான் இது. கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும், பார்க்கலாம் போயிட்டு. டிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. சஃபாரியில் வர்றதுக்கு வந்து 150 தான் போதும். ஸோ அந்த ஆர்கானிக் ஃபார்ம்லேயே வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. 3 டைம்ஸ் ஃபுட்டு கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது, ஃபுட்டுலாம் வேறு லெவலு, மெர்ஸெல்லாம் இருக்குது. கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன், சத்தம் அதிகமாக இருக்குது. வாசலில் கேர்ஃபுல்லாக வாங்க. கீழே வந்து ஒரு வீடு மாதிரி ஒன்று இருக்குது. வீடு மாதிரி இருக்குன்னு நான் நினைச்சேன். பார்த்து உள்ள போனா கீழே வந்து ரெஸ்கியூ டீம்ஸ்ல இருந்து ஆட்கள் வந்து இருக்காங்க. நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இல்லைன்னா நம்ம எப்படி வந்து அங்க குளிக்கலாம் அப்படின்ற மாதிரியான அட்வைஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ எதனா ப்ராப்ளம்னாலும் பயப்பட வேண்டியதில்லை, அவங்க வந்து நம்மளை சேவ் பண்ணுவாங்க. வேறு லெவல். நம்ம வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா அதனுடைய நீர்வீழ்ச்சியினுடைய அழகை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இங்க ஒரு சில நிமிடங்கள் இருந்தோம். இங்கேருந்து போறதுக்கு மனசு வரல. அதுக்கப்புறமேட்டு தான் நான் கீழே இறங்கி வந்து இங்க நம்ம இருக்கோம். இந்த நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் ஒரு கயிறு ஒன்று கட்டியிருந்தாங்க. அந்த கயிறை தாண்டி நம்ம போகக்கூடாதுன்னு அவங்க எச்சரிக்கையும் சொன்னாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இந்த நீர் வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மேலிருந்து வருது. நம்மளால கிட்ட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலனாலும் அந்த நீர்வீழ்ச்சியினுடைய சத்தங்கள் வந்து நம்மளை காதுக்கே வந்து ஒரு இனிமையை சேர்க்குது. சுத்தியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சியினுடைய ஓடை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் பசுமை நிறைந்த பகுதியாகவும் இருக்கிறது மனதிற்கு மென்மையான இறகு வருடுகின்ற போல ஒரு உணர்வை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்துது. இங்க இருக்கிற பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா சற்று கரடு முரடா இருக்கு. நீங்க வந்து அது மேல நடக்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்து காலை வையுங்க. ஏன்னா அது காலை சில சமயங்கள் வந்து காயத்தை உண்டாக்கிட வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் இந்த இயற்கை அழகையை ரசிச்சுட்டு வந்து நான் குளத்துக்குள்ள இறங்கிட்டேன். மீன்கள் வந்து நம்ம காலை வருடுறது வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது.
வந்து ஆனா தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு குளிருச்சு. இருந்தாலும் நான் உள்ள இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் மேல தூக்குறா ஃபுல் அருவி தெரியுற ரெடியா? கடிக்கிறாப்பா தங்க கடமே தஞ்சாவூர் கடமே மந்திரிச்சு விட்டு புட்ட மலையாள கடமே என்ன வயசு இது மாமா என்ன வயசு இது ஐயோ வயசு இது ஆமா ரொம்ப நைஸ் இது. இந்த இயற்கை எழில் கொஞ்சும் நீர்வீழ்ச்சியில இயற்கையான தாவரங்களின் மூலிகைகளால் கலந்த இந்த நீர்ல நீராடி விட்டு இங்கிருந்து நம்ம கிளம்பிட்டோங்க. சோ இங்க இருந்து குளிச்சுட்டு நம்ம வர சொல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்குள்ள பறவைகள் வந்து கீச் கீச் என்று சத்தமிடத்து வந்து மனதிற்கு என்ன சொல்றது வருடுற மாதிரி இருந்துச்சு. அதை கேட்டுக்கினே வந்து மகிழ்ச்சியா சந்தோஷமா இங்கிருந்து நம்ம கிளம்பி நம்ம வாகனத்தை நிறுத்தி இருந்த இடத்துக்கு நோக்கி பயணத்தை தொடர்ந்தோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். இன்னொரு நல்ல ஒரு காணொளியில சந்திப்போம்.